ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபில்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம ஃபில்டர்ல இருக்கிற டெக்ஸ்ட் ஃபில்டர் பத்தி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஃபில்டர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இதுல எப்படி டாப் டெக்ஸ்ட் ஃபில்டர்ல இருக்கிறது எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் ஃபில்டர் பத்தி பார்க்க போறோம். இங்க ஏஜ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஏஜ் ஆஃப் எம்ப்ளாயிஸோட ஏஜ் இருக்கு. ஓகேங்களா? அதுல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஃபில்டர்னு இருக்கு. அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல், டஸ் நாட் ஈக்குவல், இது ரெண்டும் நம்ம நார்மலா பார்த்திருப்போம். இப்போ கிரேட்டர் தென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எம்ப்ளாயிஸ்ல 50 வயசுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் இங்க 50 கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுத்தேன்னா இங்க 50 இயர்ஸ்க்கு மேல மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறது வந்து பாப்பப் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்பர்ல கிளியர் பாத்தீங்கன்னா லெஸ் தென் இருக்கு. லெஸ் தென் கொடுத்துட்டு நான் இப்போ 30 இயர்ஸ்க்கு மேல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க இங்க அசோசியேட்ஸ் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கொடுத்தேன்னா 30 இயர்ஸ்க்கு மேல இன்னைக்கு இத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, 11 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்க எனக்கு வந்துருது. அப்புறம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்வீன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 இருந்து 40 வரைக்கும் எனக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருக்கு, லெஸர் ஆர் ஈக்குவல். 30க்கு மேல 40க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னா பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 25 பீப்புள் வந்து எனக்கு இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அரௌண்ட் 30 to 40 அப்படிங்கிறது. இப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்கு இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 10 இருக்கு, அபோவ் ஆவரேஜ் இருக்கு. ஆவரேஜ் அப்படின்னா என்ன? இப்போ இந்த எம்ப்ளாயிஸ் நமக்கு இருக்க ஓவரால் எம்ப்ளாயோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளவு அப்படின்னா இப்போ ஆவரேஜ் ஏஜ் கால்குலேட் பண்ணி இங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் ஆவரேஜ் 44 தான் ஆவரேஜ் ஏஜ். ஓகேங்களா? இப்போ நான் இங்க வந்து அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா 44 ஏஜுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க அந்த லிஸ்ட் வந்து எனக்கு இங்க வந்துடும். அதே மாதிரி பிலோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 45க்கு கீழே இருக்க எத்தனை பேர் அதெல்லாம் இங்க டீடைல்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு நம்பர் ஃபில்டர் ஆப்ஷன்ல இருக்கிறது. ஓகேங்களா? இது இல்லாம நமக்கு என்ன ஃபில்டர் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டேட் ஃபில்டர் இருக்கு. ஓகே, டேட் ஃபில்டர் போலாம். இங்க ஒரு டேட்டாஸ் இருக்கு, டேட் இருக்கு, ஹையர் டேட் இருக்கு, எம்ப்ளாயோட ஹையர் டேட் இருக்கு. இதுல நான் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு டேட் கொடுத்தோன்னு என்ன ஆகுதுன்னா இயர் வைஸா செக்ரிகேட் ஆயிடும். நம்ம இயர் வைஸா செக்ரிகேட் பண்ணிட்டு அதுக்குள்ள பிளஸ் சிம்பிள் இருக்குங்களா, அதை நான் கொடுத்தா கூட என்ன ஆகுனா மந்த் வைஸா செக்ரிகேட் ஆகும். மறுபடியும் நான் பிளஸ் கொடுத்தேன்னா டேட் வைஸா செக்ரிகேட் ஆகும். இந்த மாதிரி செக்ரிகேஷன் வந்து ஸ்பிளிட் அப் ஆகிறதுக்கு வந்து இந்த எக்ஸல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிராப் டவுன் பண்ணிட்டு எனக்கு எந்த இயர் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 22 இயர் எனக்கு வேணாம் அப்படின்னா ஓவராலா செலக்ட் பண்ணிட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தனித்தனியா நம்ம ஒவ்வொரு டேட்டா செலக்ட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி கொடுத்து கூட நான் ஓகே பண்ணலாம். இதுல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா டேட் ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு பிஃபோர், ஆஃப்டர், பிட்வீன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்ப டுமாரோ, இப்ப ப்ரீவியஸ் டேட், இப்ப லாஸ்ட் வீக் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல நமக்கு எந்த டேட்டஸ் வேணும், இப்ப இன்னைக்கு இன்னைக்கு யாரெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும்னா இது மட்டும் கொடுக்கும். இன்னைக்கு எந்த டேட்டும் இல்லை அதனால வரல. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப லாஸ்ட் இயர்னு கொடுக்குறேன். இப்ப லாஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணவங்க வந்து இத்தனை பேர் இருக்காங்க டீட்டெயில்ஸ். அப்ப லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கரெக்டா வருது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்க இருக்கிற டேட்டா வந்து கரண்ட் டேட் கொடுக்குறேன், இன்னைக்கு டேட் கொடுக்குறேன். இன்னைக்கு டேட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்றேன். டுடே எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு இங்கே எக்ஸாக்டா வந்தது. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வேற நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், இப்போ இந்த மாதிரி டேட்ல வந்து என்னென்ன டேட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக வேற என்ன இந்த ஃபில்டர்ல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியர், ரீஅப்ளை அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. கிளியர்னா இப்போ நார்மலா இங்க எல்லாம் ஃபில்டர் அப்ளை பண்ணிருக்கோம். இந்த ஃபில்டரை கிளியர் பண்றதுக்கு இப்ப கிளியர்னு கொடுக்குறேன். இந்த ஃபில்டர் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படியும் நம்ம ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். வேற என்ன ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா ரீஅப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரீஅப்ளைங்கிற ஆப்ஷன் வந்து டிசேபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இங்க வந்து நான் உங்களுக்கு அப்ளை சொன்ன மாதிரி டுடே அப்படிங்கிற டேட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இங்க இன்னொரு டேட்டா என்டர் பண்றேன். இப்போ மேனேஜர் ஒருத்தர் வந்து புதுசா இன்னைக்கு வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து மேனேஜர் ஆட் ஆயிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க 40 இயர்ஸ்ல வந்து ஒரு மேனேஜர் ஆட் ஆயிருக்காங்க. இப்போ இந்த ரீஅப்ளை வந்து ஆப்ஷன் வந்து எங்க மோஸ்ட்லி யூஸ் ஆகும் அப்படின்னா டபுள் ஃபில்டர்ஸ் எல்லாம் சில டைம் போட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபில்டர் போடுறேன். இப்போ இங்க ஃபில்டர் போட்டு இங்க மேனேஜர் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ மேனேஜர் கொடுக்குறேன். மேனேஜர் கொடுத்துட்டு இப்போ மேனேஜர் செலக்ட் பண்ணிட்டேன். மேனேஜர்ல வந்து எனக்கு கிரேட்டர் தென் கொடுக்குறேன். ஓகேங்களா? கிரேட்டர் தென் அப்ளை பண்ணிட்டு கிரேட்டர் தென் 50க்கு மேல இருக்க மேனேஜர் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே, இங்க ஒரு டேட்டாஸ் இருக்கு. இப்போ நான் இங்க ஒரு புதுசா என்ட்ரி கொடுக்கணும்னா இங்க இதெல்லாம் மாத்த தேவையில்லை. ஓகேங்களா? மேனேஜர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து மேனேஜருக்கு வந்து ஒரு 40 ஏஜ்ல ஒரு மேனேஜர் ஆட் ஆகுறாங்க அப்படிங்கிறது நான் இப்போ வந்து இங்க எல்லா ஒவ்வொருத்தரையும் கிளிக் பண்ணிட்டு போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ண தேவையில்லை. இங்க ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் போயிட்டு ரீஅப்ளை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி உள்ள என்ன ஃபில்டர் அப்ளை பண்ணிருக்கோமோ அது ஆட் ஆயிரும். இப்போ நம்ம வச்சிருக்க டேட்டாஸ் வந்து என்ன ஆகும்னா உள்ள வந்து கீழே கடைசியில வந்து நமக்கு கண்டிப்பா ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண டேட்டாஸ் எல்லாமே இங்க ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி அப்ளை பண்ண ஆப்ஷனை திருப்பி அப்ளை பண்றதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன இதுல ஃபில்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா கலர் ஃபில்டர்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஃபில்டர் பை கலர்னு இருக்கு. இப்போ நமக்கு வந்து இங்க எந்த கலரும் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எல்லோ கலர் அப்ளை பண்றேன், இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற கலர் அப்ளை பண்றேன் அப்படின்னா இப்போ இங்க டிராப் டவுன் கிளிக் பண்ணி இப்போ கலர் ஃபில்டர் வந்து எனேபிள் ஆயிருக்கும்.
கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மட்டும் தனியாக தெரியும். இப்போ எல்லோ கலர் கிளிக் பண்ணால் எல்லோ கலர் மட்டும் ஃபில்டர் ஆயிரும். இல்லை எனக்கு நெக்ஸ்ட் கலர் வேணும்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபில்டர் ஆப்ஷன் ரொம்ப யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்ததில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பேஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துப்போம். தேங்க்யூ.